بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات يوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا صدق الله مولانا العلي العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم بعثت إلى الناس كافة وكما قال صلى الله عليه وآله وصحبه وسلم எல்லா புகழும் படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. இவ்வுலகத்திற்கு அனைவரையும் தங்களுடைய சொல் செயலால் ஈர்ப்பதற்காக வருகை தந்த அன்னல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் மற்றும் நாதாக்கள் சுஹதாக்கள் அத்துணை பேர்கள் மீதும் குறிப்பாக இந்த பயான் நிகழ்வில் அவற்றிருக்கக்கூடிய நம் அத்துணை பேர்கள் மீதும் எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவினுடைய மேலான ரஹ்மத்தும் பரக்கத்தும் எப்பொழுதும் முழுவதுமாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சீரத்துன் நபி தொடர் சொற்பொழிவு பயான் நிகழ்வின் 6ஆம் நாளான இன்று இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் ஜாமியாவினுடைய முதல்வர் ஹஸரத் திபலா அவர்களுக்கும் எங்கள் ஜாமியாவினுடைய பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் எங்கள் ஜாமியாவினுடைய மாணவ கண்மணிகள் சகோதரர்களுக்கும் ஜாமியாவின் நிர்வாக பெருமக்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நீடூர் நெய்வாசல் பாவாநகர் ஜாமியா மஸ்ஜிதினுடைய முத்தவல்லி நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் தாய்மார்களுக்கும் ஏஎல்ஐ எம்கேஎஸ் ஏஎன்ஐ சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் சலாத்தினை தெரிவித்தவனாக என்னுடைய துவக்க உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? இந்த முஹம்மது நபி அல்லாஹ்வை முழுவதுமாக பின்பற்றி அந்த வழிகளை அத்துணை பேர்களையும் கொண்டு வந்து நிறுத்திய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்களின் பிறப்பிடமாக தான் வாழ்ந்து தன்னோடு இருந்த சகாக்களையும் அந்த வழிகளையும் கொண்டு வந்து நிறுத்திய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வுலகில் அத்துணை பேருக்கும் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று செம்மையான வழிகளை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வுலகில் ஒடுக்கப்பட்ட மக்களை, ஏழையான மக்களை அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சிறந்த வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு தந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் தங்களுடைய காலத்தில் மாத்திரம் அல்ல, இன்று வாழக்கூடிய நாம் மாத்திரம் அல்ல, மறுமை வரைக்கும் வரக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் சிறந்த ஆசிரியராக இருக்கக்கூடியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமை நாளையிலே ஒட்டுமொத்த சமுதாயமும் அங்கே வந்து நிற்போம், ஒட்டுமொத்த உம்மத்தும். அந்த நேரத்தில் அத்துணை பேருக்கும் பரிந்துரை செய்து அத்துணை பேரையும் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியவர்கள் தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் சொல்லலாம், நான் ஏழை தாயின் மகன் என்று. ஆனால் காய்ந்த ரொட்டி துண்டை உண்டு, காய்ந்த பேரித்தம்பழத்தை உண்டு, அந்த நிலையிலே வாழ்ந்த ஒரு ஏழை தாயின் மகனுடைய ஏழை தாயுடைய வயிற்றிலே பிறந்தவர்கள் தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறக்கக்கூடிய நேரத்தில் தந்தையை இழந்து, பிறந்த 6ஆம் வயதில் தாயையும் இழந்து,
ஒரு எத்தீமான குழந்தையாக இந்த உலகத்தில் அடையெடுத்து வைக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழும் காலங்களில் ஒரு சிறந்த அதிகமான படிப்பினைகளை நமக்கு கொடுத்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த அதிகமான படிப்பினைகளில் ஆக உயர்ந்தது எது தெரியுமா? வறியவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை அனைவரையும் தன்னோடு இணைத்து வாழ்ந்த ஒரு நல்வாழ்க்கையை நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு அது போன்ற நிலையிலே உள்ளவர்களை நாம் கொஞ்சம் தள்ளிதான் வைப்போம். ஆனால் அவர்களோடு ஒட்டி உறவாடி அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த அளவிற்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர்கள் மாத்திரமல்ல, அந்த சிறந்த வாழ்க்கையில் தன்னை சார்ந்தவர்களை நிற்க செய்து அதை கண்கூடாக பார்த்து அத்துணை பேருக்குமான சுவனத்தினுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு கொடுத்து சென்றவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதயங்களால் எப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஈர்த்தார்கள், ஒட்டுமொத்த மக்களையும் ஈர்த்தார்கள் என்பதை பற்றி இந்த தலைப்புக்கு கீழே நாம் பார்ப்போம். அன்றைக்கு ஜாஹிர் என்ற நபித்தோழர், அவர் பெயர் ஜாஹிர், ஆக ஒரு பரம ஏழை, ஒடுக்கப்பட்ட மக்களில் இருக்கக்கூடிய நிலையிலே உள்ளவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் எப்படி பழகினார்கள், அவர்களிடத்திலே அந்த தான் ஒடுக்கப்பட்டவன் என்கின்ற அந்த சிந்தனை இல்லாத அளவிற்கு எல்லோருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்த தலைவர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜாஹிர் எப்பொழுதும் நபி அவர்களை பார்க்க வந்தால் ஏதாவது ஒரு அன்பளிப்பை நபி அவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்வார். ஒரு முறை கடை தெருவிற்கு வருகின்றார், வியாபார நோக்கத்திற்காக வருகின்றார். அவர்கள் எல்லாம் அழகாபிகள். வந்தவர் நபி அவர்களுடைய வீட்டிற்கு வேகமாக வருகின்றார். ஆயிஷா அம்மா அங்கே இருக்கின்றார்கள். நபி எங்கே என்று கேட்கின்றார்கள். வெளியிலே சென்றதாக ஆயிஷா அம்மா சொல்ல, கொண்டு வந்த பொருளை ஆயிஷா அம்மாவிடத்திலே கொடுத்துவிட்டு ஜாஹிர் கொடுத்தேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து சென்று விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வருகிறார்கள். ஆயிஷா அம்மா நடந்த செய்தியை சொல்கின்றார்கள். ஜாஹிர் வந்தாரா? என்னை பார்க்க வந்தாரா? அதாவது ஜாஹிர் ஒரு பெரிய பணக்காரர் அல்ல, செல்வந்தர் அல்ல. ஒரு செல்வந்தர் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அந்த சந்தோஷத்தை விட மேலாக அண்ணன் பெருமானார் சந்தோஷப்பட்டார்கள். வீட்டிற்கு வந்தவர்கள் வீட்டிற்குள்ளே செல்லாமல் வந்த வழியே மீண்டும் சென்றார்கள். சென்றவர்கள் கடை தெருவிலே ஜாஹிரை பார்க்கின்றார்கள். ஹதீஸிலே அந்த வார்த்தைகள் நமக்கு எப்படி வரும்? பட்டனஹு மின் கல்பிஹி வஹுவ லா யுசிருஹு. அவர் ஜாஹிர் பார்க்காத நிலையிலே நபி அவர்கள் ஜாஹிருக்கு பின்னாலே நின்று அவர்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள். பின்னால் நின்று கண்களை மூடிக்கொண்டார்கள். கண்ணாமூச்சி என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த கண்களை மூடிக்கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். கஸ்தூரி மனம் கவிழும் உடம்பிற்கு ஏதேனும் முகவரி தேவையா? அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட ஜாஹிர் என்ன செய்தார் தெரியுமா? நபி அவர்களுடைய முபாரக்கான நெஞ்சின் மீது தன்னுடைய உடலை அப்படியே இணைக்கின்றார். இணைத்து அங்கே ஒரு சந்தோஷத்தை அவர் ஏற்படுத்திக் கொள்கின்றார். பெருமானாருடைய கை என் மீது பட்டிருக்கின்றது, அவர்களுடைய உடம்பு மீது என்னுடைய உடம்பு பட்டிருக்கின்றது என்று சந்தோஷப்படுகின்றார். இந்த காலகட்டத்தில் நாம் எந்த தலைவரை அப்படி பார்க்க முடியும்? ஏழைகளோடு ஏழைகளாய் சேர்ந்து உலகத்தில் வாழ்ந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமை நாயகம் கேட்டார்கள், மையஸ்தரி ஹாதா, இவரை யார் வாங்கிக் கொள்கின்றீர்கள்? இவரை யார் வாங்கிக் கொள்கின்றீர்கள் கேட்டார்கள் அருமை நாயகம். ஜாஹிர் சொன்னாரு, ரசூலல்லாஹ், நான் செல்லா காசாக இருக்கின்றேன், மக்களால் உதாசீனப்படுத்தக்கூடியவனாக, ஒரு அடிமையாக, ஒடுக்கப்பட்ட மக்களிலே இருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது நாயகம் உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? கையை, கண்ணிலே மூடியிருந்த கையை அப்படியே விட்டு ஜாஹிரை தன் பக்கம் திருப்பி அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டார்கள். கட்டி அணைத்துக் கொண்டு சொன்னார்கள்,
அல்லாஹ்விடத்தில் நீ உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்றாய் சாஹிர், அதை ஒருபொழுதும் நீ மறந்து விடாதே என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாஹிரை கட்டிப்பிடித்ததை பார்த்த சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். சாஹிருடைய அந்தஸ்து உயர்ந்தது. இது போன்ற நிலையிலே யார் யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்தார்களோ அத்துணை பேரையும் தன்னோடு இணைத்து அத்துணை பேரையும் மதித்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை கொடுத்து அனைவரையும் இதயங்களால் ஈர்த்தார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரலாறு உங்களுக்கு தெரியும். சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கருப்பு இன அடிமை, யாராலும் மதிக்கப்படாத ஒரு மனிதர். அப்படிப்பட்ட சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்தினுடைய சபையிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை நாயகத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாளை மறுமை நாளையிலே நான் சுஹதாக்களோடு இருக்க வேண்டும். சரி வாப்பா. அருமை நாயகம் சரி என்றார்கள். அல்லாஹ் கிருபை செய்வார். அடுத்ததாக கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நல்லோர்களோடு இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக மேலே போய்கொண்டே இருக்கின்றார்கள். நபிமார்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே வந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உத்வேகத்தில், உங்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். யாரிடத்தில் கேட்கின்றார்கள்? என் பெருமானாரிடத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இல்லை என்ற வார்த்தை ஒருபோதும் இருந்ததே கிடையாது. உங்களை விட முன்பதாக நான் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது என் பெருமானார் தயங்காமல் சொன்னார்கள், எனக்கு முன்னால் நீங்கள் சொர்க்கத்திலே நிற்பீர்கள். ஒரு கணம் யோசித்து விட்டு சொன்ன வார்த்தையிலே இருந்து பின்வாங்குகின்றார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் பின்வாங்குகின்றீர்கள்? யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னாடி எப்படி நாங்க சொர்க்கத்துக்கு போக முடியும்? எங்களுக்கான வழிகாட்டியை நீங்க தானே என்று சொன்ன பொழுது என் பெருமானார் அவரை கருப்பையின் அடிமையாக பார்க்கவில்லை, ஒடுக்கப்பட்ட மனிதராக பார்க்கவில்லை, விலக்கி வைக்கப்பட்ட மனிதராக பார்க்கவில்லை. அந்த இடத்தில் அவருக்கான கண்ணியத்தை கொடுத்து, பிலாலே, நாளை மறுமை நாளையிலே நான் சொர்க்கத்திற்கு குதிரையிலே அமர்ந்து செல்லும் பொழுது அந்த கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு நீங்கள் வருவீர்கள். எனக்கு முன்னால் நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். உங்களோடு இணைந்து நான் சொர்க்கத்தில் வருவேன் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். என்று சொன்னால் காசு பணங்கள் தான் முக்கியம், குலக்கோத்திரம் தான் முக்கியம் என்று எல்லாவற்றையும் மிகுதமாக வைத்து பார்க்கப்பட்ட காலத்தில் ஏழைகளோடு சேர்ந்து ஏழையான மனிதராக தன்னை ஆக்கி ஏழையாக வாழ்வதை பிரியப்பட்டு இந்த உலகத்தில் ஏழைகளோடு வாழ்க்கையை கடத்திய தலைவர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாழ்க்கை உண்மையில் அவர்களுக்கே உரியதுதான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் தன்னை உயர்ந்தவன் என்று காட்டிக் கொண்டதில்லை. மதீனாவிற்கு வருகின்றார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து வரும் பொழுது கூடியிருக்கக்கூடிய மக்கள், அங்கே நிறைய பேர் அருமை நாயகத்தை மக்காவிலே பார்த்திருக்கின்றார்கள், பார்க்காத நபரும் இருக்கின்றார்கள். வந்த அந்த மாத்திரத்தில் அனைவரும் சேர்ந்து தலஅல் பத்ரு அலைனா மின் தனியத்தில் வதாஇ வஜப ஷுக்ரு அலைனா மாதா லில்லாஹி தாஇ என்ற பைத்தை பாடி அத்துணை பேரும் வரவேற்கின்றார்கள். பார்க்காத மக்கள் நினைத்தார்கள், முகமது என்பவர் மிகப்பெரிய ஒரு தோற்றத்திலே இருப்பார் என்று பார்த்தால் சாதா சீதமான முறையிலே மதீனாவிற்கு வருகின்றார்கள். மதீனாவிற்கு வந்த பின்பு கட்டப்பட்ட முதல் மஸ்ஜித் குபா மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதினுடைய வேலையின் போது கல் தூக்கக்கூடிய மனிதராக என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிற்பதை பார்த்த மதீனாவாசிகள் யோசிக்கின்றார்கள், இப்படியெல்லாம் ஒரு தலைவர் இருப்பாரா என்று யோசித்தார்கள். இதயங்களால் அத்துணை பேரையும் கவர்ந்த ஒரு தன்மை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே உரியது. அதாவது தங்களோடு வாழ்ந்த சஹாக்களை மாத்திரம் இதயங்களால் கவரவில்லை, மக்காவிலே எதிரிகளுடைய தலைவராக இருந்தவர்களையும் கூட இதயத்தால் கவர்ந்தார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூஜஹல் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அபூஜஹல் அருமை நாயகத்தினுடைய முதல் எதிரி, மக்காவிலே எதிரிகளுடைய தலைவராக இருந்தவர் அபூஜஹல். என்ன செய்தார்? இலக்கிய நடையை ரசிப்பதிலே ஒரு தன்மை அவருக்கு இருந்தது. அந்த நேரத்திலே அபூஜஹல் இரவு நேரங்களிலே பெருமானார் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதை கேட்பதற்காக வேண்டி அங்கே வருகின்றார்கள் அபூஜஹல். அதே நேரத்தில் அஹ்னஸ் இப்னு ஷுரைக் என்ற மனிதரும் வருகின்றார். பின்னர் ஒரு காலத்திலே அஹ்னஸ் இப்னு ஷுரைக் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். வந்த இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள். சந்தித்துக் கொண்ட நிலையிலே அஹ்னஸ் இப்னு ஷுரைக் கேட்கின்றார், உங்களுடைய சகோதரருடைய மகன் முஹம்மது இருக்கின்றாரே,
அவர் புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்து பரப்புகின்றாரே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்ட பொழுது சுற்றிலும் முற்றிலும் பார்த்துவிட்டு அபூ ஜஹல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹி மா கதிப முஹம்மது பத்துல், முஹம்மது ஒரு பொழுதும் வாழ்க்கையில் பொய் சொல்ல மாட்டார், அவர் கொண்டு வந்த மார்க்கம் சத்தியம் என்று அந்த இடத்திலே அபூ ஜஹல் சொன்ன வார்த்தையை நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். என்று சொன்னால் நபி அவர்கள் அந்த உண்மை தன்மையை, அந்த அமானிதர் என்ற பேருக்கு சொந்தக்காரருடைய தன்மையை தன்னோடு மாத்திரம் வைத்துக் கொள்ளவில்லை. அங்கே ஒரு தோழர் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்பு எய்வதில் கலை தேர்ந்தவர்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, ரோம் நாட்டிலே இருந்து மக்காவிற்கு வந்தார், சம்பாதித்தார். ஹிஜ்ரத்தின் போது மதீனாவிற்கு செல்கின்றார்கள். மக்காவாசிகள் வந்து பிடித்துக் கொண்டார்கள். எங்க ஊருக்கு ஒருவர் சம்பாதிப்ப எல்லாவற்றையும் எடுத்து போயிடும், நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோமா என்று கேட்கும் பொழுது, நான் சம்பாதித்த பொருட்களை இந்த இடத்திலே நான் புதைத்து வைத்துள்ளேன், வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகின்றார். சுஹைப் ரலியல்லாஹு மதீனாவை நோக்கி அந்த பொருட்களை தோண்டி பறித்து எடுப்பதற்காக வேண்டி ஒரு குழு அங்கே செல்கின்றது. சென்ற அந்த குழுவிலே உள்ள ஒரு நபர் சொல்கின்றார், அவர் ஏதோ உயிர் தப்பிச்சு போறதா சொல்லிட்டு இருக்கிறார், ஏதோ தோண்டிட்டு இருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹி மா கதிப அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டத்திலே உள்ள சஹாபாக்கள் யாரும் ஒருபொழுதும் பொய் சொன்னது கிடையாது என்று மக்காவில் எதிரிகளாக இருந்தாலும் தன்னுடைய நேர்த்தியான தன்மையால், தன்னுடைய உண்மை தன்மையால், தான் ஒரு உண்மையாளர் என்கின்ற அடிப்படையில் அத்துணை பேர்களையும் இதயத்தால் கவர்ந்தவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னார். அந்த ஒரு பொழுது மிகையாகாத அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு முழுமையான நிலைக்கு சொந்தக்காரராக இருந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதயத்தால் எல்லோரையும் ஈர்த்தார்கள். இதயத்தால் ஈர்த்தது மாத்திரமல்ல, அத்துணை பேரையும் உலகத்தில் வாழ்ந்த அத்துணை பேரும் புகழாரம் சூட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த சன்மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். 1000 வருடமா 2000 வருடமா? இல்லை, 63 ஆண்டு காலங்களில் உலகத்தில் அத்துணை மக்களுக்குமான ஒரு சிறந்த தலைவராக, அத்துணை மக்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்து போதிக்கின்ற, அத்துணை மக்களுக்குமான நேர்வழியை, அத்துணை மக்களுக்குமான சொர்க்கத்தை, அத்துணை மக்களுக்குமான அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை இந்த உலகத்தில் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால் அது கிடையாது. ஒரு 63 வருட காலம் தான். இந்த 63 வருட காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒன்று அல்ல. அன்பானவர்களே, இறுதியாக ஒரு செய்தி, உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை துவங்கும் பொழுது நாம் நாயகத்தினுடைய பெயரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் துவங்கினோம். வாழும் காலங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் சுமந்து அவர்களை நம்முடைய குடும்ப தலைவராக எடுத்து ஒரு சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமாக கூடிய நேரத்திலேயும் என் பெருமானாருடைய வார்த்தைகளை சொல்லி இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நிலையை தான் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்றோமே, அது என்ன சாதாரணமான ஒரு வார்த்தையா? நாளை மறுமையிலே மன்னரையிலே நமக்கான ஒரு சிறந்த ஈடேற்றத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட கலிமாவை முடிந்த நிலையிலே எங்களுக்கு மௌத்தை தா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோமே. உண்மையில் அந்த வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் வாழும் காலம் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இந்த தீனுல் இஸ்லாத்தை அவர்கள் கொடுத்த முறையில் எப்படி சஹாபாக்கள் பின்பற்றினார்களோ அது போன்று நாமும் பின்பற்றி எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அண்ணல் பெருமானாருடைய ஷஃபாஅத்தையும் பெற்று இம்மையிலும் நாளை மன்னரையிலும் மறுமையிலும் நிலையான வாழ்க்கையை வாழக்கூடிய நல்லடியார்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக.
வாழும் காலங்களில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தருவானாக. இது போன்ற மீளாத விழாக்களின் மூலமாக அண்ணன் பெருமானாருடைய கண்ணியத்தை நாம் உணர்ந்து வாழும் காலமெல்லாம் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிர் மூச்சாக எடுத்து பின்பற்றி அதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை இப்பெருமானாருடைய ஷஃபாஅத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய சிறந்ததொரு வாய்ப்பினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.